Hey guys, welcome to Prinoth Explorer channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து என்னோட ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஏன் வந்து இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெமரிஸ்க்காக நான் போடுறேன். ஸோ ஆமாம், செம்ம காமெடியாக நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடலான்னு பார்த்தோம். என்னோட மெமரிஸ்க்காக வந்து நான் ப்ரெக்னன்சி வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு பேபி பிறந்து 1 year ஆகிடுச்சு. ஸோ இப்போவே வந்து நிறையா விஷயங்கள் வந்து எனக்கே மறந்து போகுது. ஆமாம் இல்லை ப்ரெக்னென்சியில் அதெல்லாம் பண்ணோம்ல அப்படின்றது வந்து நிறைய மறக்குது. ஸோ இந்த மெமரிஸ் எல்லாமே நம்ம வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நம்ம எப்படிலாம் ப்ரெக்னன்சி டைமில் இருந்திருக்கோன்றது ஒரு ஞாபகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறதுக்கான ரீசன். ஸோ நீங்களாம் கேட்கலாம், ஏன் வந்து 1 yearக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறீங்க, அதுக்காக தான் இந்த பதில். ஸோ வந்து நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டார்டிங் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ எனக்கு வந்து March 26 அன்னைக்கு வந்து எனக்கு லாஸ்ட்டு மென்சஸ் டைமு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு April 24 அன்னைக்கு எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஆகணும். பட் ஆனால் எனக்கு வந்து ஆகலை. நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இன்னொரு 3 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் 5 days வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 days வந்து வெயிட் பண்ணோம். அப்போயும் எனக்கு வந்து ஆகலை. நான் என்ன நினச்சிட்டேன்னா, நான் வந்து ஓவராக யூடியூப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னும் 5 நாள் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி யூடியூப்பில் வந்து நிறையா நான் வந்து தேட ஆரம்பித்தேன். என்ன அது ஏன் இன்னும் 5 days ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிசிஓடி எனக்கு வந்துருச்சு, எனக்கு அவ்வளோதான், இனிமேல் எனக்கு ஹெல்த்தெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நானே ஓவர் திங்க் பண்ணி எனக்கு வந்து அதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். இவங்க ஸ்ட்ரெஸ் ஆனது இல்லாமல் என்னையும் சேர்த்து ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஆமாம், நான் வந்து வினோத்தையும் வந்து பயன்படுத்தி விட்டேன். ஸோ எனக்கு அவ்வளோதான் பிசிஓடி வந்துருச்சு. என்னோட நாலேஜுக்கு வந்து பிசிஓடி இருந்துச்சு அப்படின்னா பேபிக்கெல்லாம் வந்து லேட் ஆகும், அது பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும், இயர்ஸ் கணக்கில் ஆகுன்ற வந்து என்னோட புரிதல். ஸோ அதனால் வந்து எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படிலாம் நினச்சி நான் பயந்துட்டு இருந்தேன். பிசிஓடி வந்துருச்சு அவ்வளோதான். வி பிளான்டு வந்து பேபிக்கு வந்து ஒரு 2 years கழிச்சு நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். அதுதான் ஆக்சுவலாக முக்கியமான ரீசன். ஸோ இவங்க வந்து கல்யாணம் ஆனால் 2 மாதத்துக்கு மேலே வந்து பிசிஓடின்னு சொல்லிட்டு அது என்னன்னே எனக்கு தெரியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது என் மண்டியில் ஏறி பிளான் என்னன்னா 2 years கழிச்சு பேபின்றனால எங்களுக்கு இந்த 5 days தள்ளி போனது வந்து எங்களுக்கு பேபியாக இருக்கும் அப்படின்றது எங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு டாட் கூட ஐடியா கிடையாது. அதுதான் வந்து பிரச்சனையே. ஸோ இது வந்து ப்ரெக்னன்சி இருக்கும்ன்றத நம்ம மைண்ட்லேயும் சரி ஒரு டாட் கூட நாங்கள் 2 பேருமே அதை யோசிக்கல. நானும் யோசிக்கல, வினோத்துக்கும் அந்த ஐடியா வரல. இவ்வளோ நாள் ஆச்சு ஒரு வேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியோ அப்படின்னு சொல்லி வினோத்தும் கேட்கல. 5 நாள் தள்ளி போச்சு ஒரு வேளை ப்ரெக்னன்சியாக இருக்குமோன்ட்டு எனக்கும் அது தோணலை. அது ஏன்னா நாங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்திருந்தோம் 2 பேரும். 1 year கழிச்சு அடுத்த இயரில் நம்ம பிளான் பண்ணுவோம், ஒரு 10 month ஆகும், ஒரு 2 years கழிச்சு ஒரு பேபின்றது கரெக்டான ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்றது தான் பிளான். இந்த விஷயத்தில் நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. நாங்கள் முதல்ல இது வந்து எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக நடந்தது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம பிசிஓடினா என்ன பிரச்சனை, நம்ம ஓவராக வெயிட் இருக்கிறனால தான் வந்து நமக்கு பிசிஓடி வருது, ஓகே நம்ம வந்து வெயிட்டை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாயிடும்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு நான் எந்திரிச்சு வினோத்தியை எழுப்பி விட்டு நாங்கள் வாக்கிங் ஓடுறோம். ஆக்சுவலி வந்து அந்த டைமில் நான் வந்து கன்சீவாக இருந்திருக்கேன், அது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து 6 மணிக்கு எழுந்து நானும் வினோத்தும் வாக்கிங் 2 நாள் போனோமா, 1 நாள் போனோமா, ஏதோ 2 நாள் 3 நாள் 4 நாள் போனோம். அந்த மாதிரி வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் வரைக்குமே எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலை. ஓகே எனக்கு அப்பயுமே வந்து எனக்கு பிசிஓடி முத்தி போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சரி வாங்க நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மதுரையில் இருக்கிற பெரியார் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ராஜாஜி ஹாஸ்பிட்டல், ராஜாஜி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் போயிட்டு அங்கே போயிட்டு நான் அங்கே ஒரு நர்ஸ் கிட்ட போய் கேட்குறேன், மேம் இது மாதிரி எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலை, ஒருவேளை பிசிஓடியாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு, செக் பண்ணுங்கன்னு சொன்னோடனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, கல்யாணம் எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன்
இது மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கேன். மேம் ப்ரெக்னென்சி டெஸ்ட்லாம் எதுக்கு எடுக்கணும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, நான் பிசிஓடிக்காக வந்திருக்கேன், நீங்கள் என்ன ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஏம்மா அப்போ எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்ட்டு என்கிட்ட அந்த ஸ்டெப் வந்து கொடுத்தாங்க. நான் வந்து இல்லை மேம் அதுக்கெலாம் சான்ஸே இல்லை, எனக்கு தெரியும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அம்மா ஓகே நீ சொல்கிறது கரெக்ட் தான், இல்லைனாவே இருக்கட்டும், எங்களோட ப்ரூஃப்காக நீ போய் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்டர் கொடுத்து நீ போய் சாம்பிள் வச்சு நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி அதெல்லாம் இருக்காது, சரி கேட்குறாங்களா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு செக் பண்ணிவிட்டு நான் வந்தால் பாத்ரூம் உள்ள நான் செக் பண்ணிட்டேன். நான் பார்த்தா 2 கோடு வருது. என்னடா அது நம்ம லிஸ்ட்லேயே இது இல்லையே, என்னது இது? ஆக்சுவலாக எங்களுக்கு அது வரையும் தாட்டே இல்லை. ஆக்சுவலாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்ட்டு அது ஏதோ ஒரு நாள் ஏதோ ஆயிடுச்சு போல. அந்த 2 கோடு வந்துட்டு 2 கோடு வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் தான் நிற்கிறாப்புல வினோத். நான் வெளியில் வந்து காட்டுறேன், இப்போ 2 கோடு வந்திருக்கு அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்குறேன். வினோத் வந்து எனக்கும் தெரியலையே அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இப்போ இது ப்ரெக்னென்ட்டுன்னு நினைக்கிறேன்னு ஒன்று. எங்கள் 2 பேருக்கும் பிளாங்க், சுத்தமாக பிளாங்க். 2 பேரும் எதுவுமே யோசிக்கல. நம்ம நினச்ச 2 இயர்ஸ் எங்கே இருக்குது, கல்யாணம் ஆகி 2 மாதத்தில் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து அங்கே இருந்த நர்ஸ் கிட்ட போய் நான் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன், மேம் எனக்கு இது மாதிரி 2 கோட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து சொன்னாங்க, அம்மா உனக்கு 2 மாதம் ஆயிருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நீ பேசுனதெல்லாம் பார்த்தா உனக்கு பேபி பிளானிங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் நீ வந்து குழந்தைய வந்து கலைக்காதம்மா, எத்தனையோ பேருக்கு வந்து குழந்தை இல்லை. எனக்கு நர்ஸு தான் இல்லை நர்ஸு தான் சொன்னாங்க. ஆமாம் நர்ஸு தான் அங்கே இருந்தாங்க. அந்த நர்ஸ் வந்து இது மாதிரி குழந்தை நிறைய பேருக்கு இல்லைம்மா, 10 வருஷம் 15 வருஷம்லாம் கஷ்டப்பட்டு குழந்தை பெருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து அது ஈஸியாக கிடைக்குதுன்னும் போது நீங்கள் வந்து அது கலைக்காதீங்க. ஸோ அப்படின்ட்டு என்ன ஒரு 5 நிமிஷம் வந்து நிற்க வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. எனக்கு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து நான் இது மாதிரி இன்னொருத்தர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், ஓகேப்பா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதுதான் விஷயம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஓகே நல்ல விஷயந்தான், இது வந்து நீ தான் சுமக்க போகிற, உன்னோட பெயின் எல்லாமே நீ தான் வந்து இது பண்ண போகிற, என் வயிற்றில் வைக்க போகிறதில்ல, எதையும் உன்னோட பாடியில் தான் எல்லாமே வந்து மாற்ற நிகழும், அதோட ப்ராப்ளம்கள் எல்லாமே நீ தான் ஃபேஸ் பண்ணணும், உனக்கு நீ இதில் ரெடியாக இருக்க, இப்போது இந்த ஸ்பாட்லேருந்து நீ ரெடியாக இருக்க பேபி நீ வந்து பெற்றுக்கிறதுக்கு அப்படின்னா இஃப் ஓகே ஓகே, இல்லை இப்போ எனக்கு வேண்டாம், ஒரு 2 இயர்ஸ் ஆகட்டும், நம்ம இன்னும் கொஞ்சம் டூர்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீ பண்ணிக்கோப்பா, எது வேணாலும் பண்ணிக்கோ, அது உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு நான் ப்ரீகிட்டே சஜஷன் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் எதுவும் இருந்தாலும் எனக்கு ஓகே. சஜஷன் கொடுக்கல, என்கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிஷனை விட்டுட்டேன். நீ தான் செலக்ட் பண்ணணும், நம்ம 2 பேரோட பிளான் வந்து இது கிடையாது. நாங்கள் வந்து அது 2 வருஷத்துல வந்து நிறைய ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி வச்சுருந்தோம். சரி ஓகே, ஆக்சுவலி எங்களோட பேஷன் எங்களோட விஷயம் எல்லாமே வந்து ட்ராவல் அதில் தான் இருந்துச்சு. பட் திடீர்னு வந்து இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் வந்தோடனே எங்கள் 2 பேருமே ஒன்றும் புரியல. வினோத் வந்து என்கிட்ட வந்து டிசிஷனை கொடுத்துட்டாங்க, இங்கே பாரு நம்மளோட பிளான் 2 வருஷம் தான், ஆனால் இதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு, நீ வந்து டிசைட் பண்ணிக்கோ, எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இந்த நர்ஸு வந்து இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணாமல் இருந்திருந்தா கூட நான் வந்து ராங் டெசிஷன் போயிருப்பேன். ஆக்சுவலாக இவங்க வந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, உனக்கு அது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு அந்த தாட் மட்டும் தான் எனக்கு மைண்ட் வந்துச்சு. சரி ஒருவேளை நம்ம இந்த வாட்டி வந்து நம்ம வேண்டான்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அடுத்த வாட்டி நமக்கு அந்த குழந்தை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாட் வந்துருச்சு. ஆமாம், அதனால நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் வெளியிலேயே வந்து ஓகேப்பா அப்படின்னு நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை கிடையாது. ஹாஸ்பிட்டலில் நான் என்ன சொன்னேன், இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். நீ 25 மினிட்ஸில் ஒரு 1 டே நீ ஃபுல்லாக நீ யோசிச்சு எதுவாக இருந்தால் நாளைக்கு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ எப்படியும் யோசித்து முடிவு எடுக்கிறது ஒரு 1 ஹவர் தேவைப்படும். இன்றைக்கி டிசிஷன் எடுத்துட்டா நாளைக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள்ட்ட டிசிஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து வலியும் வேதனையும் அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க, அதனால் அவங்களோட டிசிஷன் தான் முக்கியம். ஏன்னா வந்து ஆசையாக பிள்ளையை பற்றுக்கணும், வேண்டாம் விருப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கொடுத்துட்டேன். இவங்க பைக்கில் வரும்போது என்ன நினச்சாங்கன்னு தெரில, வீட்டுக்கு வந்தோம் அப்படி வித்தின் 1-2 ஹவர்ஸ் தான். அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோம், ஒரு 1.5 மணி நேரம் யோசிச்சுட்டு ஓகேப்பா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுக்கு குழந்தைக்கு வரதே பெரிய விஷயம்,
நமக்கு கிடச்சிருக்குன்னும் போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குழந்தைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தோம். ஐயோ அது சரியா பண்ணுங்க. அதுக்கு டைமில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மதுரையில் வந்து அதிசயம் போனோம். அதிசயம் வந்து ரோலர் கோஸ்டர்லேருந்து எல்லாம் எகிரி குதிச்சிட்டு இருந்தாப்புல, தண்ணியில் அப்படியே பாஞ்சு வந்து தண்ணியில் ஊறுது. பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை சுத்தமாக. அது ஏதோ பிசிஓடி ப்ராப்ளம், சரி போகணும் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு வச்சு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 வீக் பார்க்கலாம், அப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு. மதுரை அதிசயமில் போய் ரைடிங்க ஃபுல்லாக எல்லா ரைட்லையும் ஏறி இறங்குறது, ரோலர் கோஸ்டர், வாட்டர் ரைடு எல்லாமே எகிரி குதிக்கிறது. அப்படி அந்த இப்படி 360 டிகிரில ஒன்று சுத்திட்டு இருக்கும், கைனோஸ்கோப்னு சொல்லிட்டு, கைனோஸ்கோப் சம்திங் ஏதோ, அது ஃபிசிக்ஸ் சம்பந்தப்பட்டது. ஸோ அதுலலாம் வந்து நான் எவ்வளோ நேரம் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போல சுத்திட்டு இருந்தாப்புல ஒன்றா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து இல்லை எனக்கு வந்து பிசிஓடி இருக்கக்கூடாது, எனக்கு இந்த மாதிரிலாம் அதுமாரி எப்பயாவது ஒரு நாள் 1 நாள் தள்ளும்போது நான் வந்து எள்ளு கேக் சாப்பிடுவேன், எள்ளு மிட்டாய் சாப்பிடுவேன், அப்புறம் வந்து நான் வந்து அன்னாச்சி பழம் சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் யூஷுவல் கேர்ள்ஸ் திங்ஸ்ல. ஒரு 2-3 நாள் வந்து தள்ளி போச்சு அப்படின்னா இந்த எள்ளு மிட்டாய், இந்த ஹீட்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, பப்பாளி, அன்னாச்சி பழம், இதெல்லாம் சாப்பிட்டா வந்து ஹீட்டில் வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து வினோத் கிட்ட வந்து எள்ளு மிட்டாய் வாங்கிட்டு வாங்க, அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வாங்க. நானும் கிலோவில் 1/2 கிலோ 1 கிலோ எள்ளு மிட்டாய் வாங்கி தரேன், 2 அன்னாச்சி பழம் வாங்கி வச்சிருக்கிறேன். நைட்டு ஒன்று சாப்பிட்றாப்புல, காலைல ஒன்று சாப்பிட்றாப்புல, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எள்ளு மிட்டாய் கேட்டாப்புல. ஒரு கடைக்கு போனோம், 2 பேரும் போகிற வழியில் போகிறப்ப அந்த கடை வாசலில் பப்பர் பேன் விழுந்துட்டாப்புல, வலிக்கு குப்பர் அடிச்சு விழுந்தாப்புல. இன்னும் அப்போதான் எங்களுக்கு தெரியாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாப்புலன்னு, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. குப்பர் அடிச்சு ஊறாப்புல உளுந்து உள்ளே போய் எள்ளு மிட்டாய் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறோம். தடங்களை தாண்டி நம்ம லியோ குட்டி வந்து இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாரு உள்ள, நான் இருக்கேன் உள்ள அப்படின்ட்டு பல தடங்கள் வந்து. அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து மாஃப் போட்டுட்டு இருந்தாப்புல, மாஃப் போட்டு ஏதோ சோறு ஏதோ பொங்குதுன்னு சொல்லிட்டு கிருக்குன்னு ஓடி போய் வலிக்கிட்டு மறுபடியும் விழுந்தாப்புல. அது மாதிரி நிறையா விழுவாப்புல. வீட்டில் பிரியோட அக்கா பையனை விட்டு முதுகு வலிக்கிறான், மிதிரான்னு சொல்லிட்டு பிடிச்சி மிதிக்கிறான். அவன் போட்டு ஏறி மிதிக்கிறான், 60 கிலோ இருக்கிறான், எவ்வளோ விஷயம் நடந்துச்சு. ஆனால் பல தடைகள் வந்து வந்துச்சு அந்த பிரெக்னன்சி. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்கள் அது ஐடியாவும் இல்லை. எங்களை அந்த பிரெக்னென்ட்ன்ற அந்த ஒரு பி அப்படின்றது நாங்கள் யோசிக்கல. பிரசவத்துக்கு வர பி யோசிக்கல. ஆமாம், எதையுமே யோசிக்கல. ஏதோ பிசிஓடி ஏதோ சொல்கிறாப்புல, சரி இதெல்லாம் சாப்பிட்டா நார்மல் ஆகிடும் போல இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், திடீர்னு ஒன்று சொல்கிறாங்க, சரி ஏதோ ஒரு மெடிக்கல் ரீசன் இருக்கும் போல இருக்குது, நமக்கு அந்த லேடிஸ் விஷயம் தெரியாது, சரி ஏதோ சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி கொடுக்குறது தான் நம்ம வேலை. எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து இது வந்தோடனே சொல்கிறாங்க யூஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்றாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ ப்ரெக்னென்ட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வெளியில் வரோம், வாமிட்டு. ஆமாம், சரியான அது இப்போதான் கன்ஃபார்ம் ஆச்சு, அதுக்குள்ளே சிம்டம்ஸ்லாம் வருதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கே வந்து ஒரு 42 டேஸ் அந்த மாதிரி டைமில் தான் வந்து எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெளியில் வந்தோடனே வாமிட்டு, அவ்வளோதான். ப்ரெக்னன்ஸ் ஆனோடனே ஒரே கேரிங் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 5 மந்த் வரைக்குமே எனக்கு வாமிட் சென்சேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், செகண்டு, தேர்டு அப்படி தான் பார்க்குறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாமிட்டில் தான் போச்சு. ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தோம். நாங்கள் ரெண்டுமே வந்து மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வந்து இந்த மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு வந்து ஃபோலிக் தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அந்த டேப்லெட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் நான் சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காக நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் 3 வேளையும் ரொம்பலாம் சாப்பிடவே இல்லை. நான் சுத்தமாக சாப்பிடல. நான் எவ்வளோ சொன்னேன். மார்னிங் வந்து நட்ஸு சாப்பிடுவேன், வாழைப்பழம் சாப்பிடுவேன், பால், இது 3 தான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மத்தியானம் வந்து எனக்கு வாமிட் இருக்கனால மோஸ்ட்டாக நான் மத்தியானம் சாப்பிட மாட்டேன். அது ஒரு நைட்டு ஒரு இட்லி சாப்பிடுவேன், வாமிட் பண்ணிவிடுவேன். இப்படி தான் எனக்கு வந்து 3 மாதம் போச்சு. 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. அகெயின் என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து மூக்கிலேருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக 3ஆவது மாதத்துலேருந்து எனக்கு வந்து மூக்குலேருந்து ப்ளீடிங். நான் வேணால் அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள், பாருங்கள். அப்படியே மன்மதன் படத்தில் சிம்புக்கு வர்ற மாதிரி அதே மாதிரி வரும், இல்லைன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் 11 வர்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், இந்த ஸ்டேஜ் 11 அக்கா இருக்குல்ல, அது நம்மளோட இன்ஸ்பிரேஷன் தான் போல இருக்குது. அதுக்கு வர மாதிரி சாதாரணமாக வராது. ஒரு 5-6 டிஷ்யூ பேப்பர் நனைகிற அளவுக்கு எனக்கு ஊற்றும் ரத்தம். ஒரு சைடு இந்த மூக்குலேருந்து எனக்கு ஊற்றிட்டே இருக்கும் ரத்தம். ஸோ அது வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சில பேர் வந்து இது வந்து ஏன்னா அவங்களுக்கே தெரியல, நிறைய டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க.
நாங்கள் வந்து இங்கே ஜிஹெச்சில் போய் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டலில் என்ன கேட்கும்போது ஆப்ரேஷன் சொல்லு தெளிவா. அது என்னன்னா மூக்கில் வந்து மூக்கில் வந்து ஒரு சதை எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ப்ரைவேட்டில் வந்து ஒரு கன்சர்னுக்கு இன்னொரு வாட்டி கேட்போம், செகண்ட் ஒப்பீனியன் வச்சுப்போம்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் இது மாதிரி வரும், இது வந்து ஒரு நார்மல் தான், இது பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. தேர்ட் ஒப்பீனியன் ஒருத்தவங்க இருக்காங்க இவங்களுக்கு, கூகுள். அந்த கூகுளில் வந்து தனியாக தேடுறது, மூக்கில் ரத்தம் வருதால் என்ன காரணம் ப்ரெக்னென்ட் லேடி அப்படின்னு போடுவாங்க. அது ஒரு ரீசனு. இதெல்லாம் யோசிச்சு பயந்துட்டு இருக்கிறது. நான் சொல்கிறேன் அது ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே தைரியமாக தான் இருந்தாப்புல, எல்லாம் தைரியமாக தான் கொண்டு போனோம். எனக்கு அந்த 3வது மாதம் வர ஆரம்பித்த ரத்தம் வந்து எனக்கு இன்னமும் நிற்கலை. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ரத்தம் வந்து வந்துட்டே தான் இருக்குது. ஸோ எனக்கு அது இன்னும் ஸ்டாப்பே ஆகலை. அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரில. நான் இப்படி பேசிகிட்டே இருப்பேன், திடீர்னு மூக்கிலேருந்து ரத்தம் வரும். ஸோ அது எதுக்கு வருதுன்னு தெரில. நான் வந்து சென்னையிலையும் நாங்கள் வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து பேபி பிறக்கிற வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பேபி பிறந்துருச்சு, 1 இயர் ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் அது ஸ்டாப் ஆகலை. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து நான் பயங்கரமாக அதை ஃபேஸ் பண்ணேன். ஸோ இது முடிச்சுட்டு 4th மந்த் வந்து அகெயின் வந்து ஒரு சின்ன ஒரு பர்சனல் வேலையாக வந்து நாங்கள் சென்னை போயிருந்தோம். நாங்கள் வந்து மதுரை டு சென்னை வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸில், சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், நம்ம வந்து லோக்கல் ட்ரெயின் செட் ஆகாது, தேஜஸ்னால் வந்து த்ரூவாக போயிடும், அது வந்து சீக்கிரமாக போயிடும். அந்த ஒரு ரீசனை வச்சுட்டு நாங்கள் வந்து தேஜஸ் சூஸ் பண்ணி நாங்கள் வந்து நல்லபடியாக போய் இறங்கிட்டோம். சென்ட்ரலோ எக்மோர்லேருந்து நம்ம வந்து போய் ரீச் ஆக வேண்டிய வீட்டுக்கும் போய் ரீச் ஆயாச்சு. அங்கே நைட்டு ஸ்டேவும் பண்ணியாச்சு. மார்னிங் எழுந்தால் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா எனக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், நான் செம்ம தூக்கம். எனக்கு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுப்பி ப்ளீட் ஆகுது அப்படின்றாங்க. எப்பயும் ப்ராங்க் பண்ணுவாப்புல, சரி ப்ராங்க்லாம் பண்ணாது அமைதியார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லை உண்மையிலேயே டாக்டர்கிட்ட பார்க்கணும் அப்படின்ட்டாப்புல. ஸோ எனக்கு என்னாச்சுன்னா ஒரே பயம். ஐயோ, வீட்டில் பெரியவங்களாம் வந்து இப்போ போக வேண்டாம், இப்போ 3 மாதம் தானே ஆயிருக்கு, இன்னும் ஒரு 5 மாதம் ஆகட்டும், சென்னை போக வேண்டாம்னு சொன்னாங்க. நாங்கள் தான் வந்து இல்லை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஓன் டிசிஷனில் வந்து நாங்கள் கிளம்பி போய் அங்கே போய் ப்ளீட் ஆகவும் எங்களுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. இவ்வளோதான், நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது செட் ஆகலை, ஹீட் ஆயிடுச்சு பாடி, நம்ம உட்காந்து செட் ஆகல, நெகட்டிவ் ஆயிடுச்சு மைண்ட் ஃபுல்லாவே. பட் ஆனா வினோத் வந்து அப்படி காட்டிக்கல, என்கிட்ட வந்து பாசிட்டிவா தான் பேசினாங்க. நான் வெளில காட்டிக்கல, உள்ள இருந்தது ஆக்சுவலா எனக்கு நெகட்டிவா இருந்துச்சு. பட் ஆனா வெளில நான் என்னைக்கும் பாசிட்டிவா தான் இருப்பேன். நெகட்டிவ் என்கிட்ட வந்து எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் வந்து நாங்க கிளம்பிட்ட உடனே ஹாஸ்பிட்டல் ஒன்று அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து அடையார் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அடையாரில் வந்து லக்ஷ்மி ஃபெர்டிலிட்டி சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அங்கே தான் வந்து நாங்கள் போனோம். அங்கே வந்து நாங்கள் அந்த காரில் வந்து எனக்கு ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து காரில் போகும்போதே வினோத் வந்து என்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, அதெல்லாம் சும்மா வரும் அப்படி தான் நார்மலாக தான் பேசினாங்க. அதனால் எனக்கு ஓகே, எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அங்கே போயிட்டு வந்து எனக்கு அட்மிஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஒன் டே வந்து அப்சர்வேஷனில் இருக்கணும், நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் மேம்கிட்ட பேசினேன். மேம் என்ன மேம் இது ஏதாவது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக என்னன்னு சொல்லுங்க மேம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எதுவும் வந்தாலும் மதியானத்துக்கு மேலே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது. நீங்கள் காலையில் எங்களுக்கு வந்து இது வந்து 8 AM காலுக்கு இதை நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம். 8 AM போகிறோம். காலையில் வந்து அப்போ டாக்டர்லாம் வரல. நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோடனே நர்சஸ் அவங்களாம் தான் அந்த டியூட்டிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு என்னை வந்து படுக்க வச்சுட்டு எனக்கு வந்து குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க. ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஒரு 10 மணி வரைக்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வராங்க, வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன்லாம் என்னையும் கூப்பிட்டு போய் காட்டினாங்க. ஆக்சுவலாக குட்டிக்கொண்டு அப்படி சுருண்டு படுத்துட்டு இருந்தோம். எங்களை கூப்பிட்டு போய் குழந்தை ஹார்ட் பீட் செக் பண்ணணும், ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னா அது அன்னையோட முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் அந்த டாக்டர் வந்து ரொம்ப நீங்கள் காமாக இருங்க, ஒன்றும் இல்லை, நான் வந்து ஸ்கேன் எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க அந்த டாக்டரை. பேசிட்டு எனக்கு வந்து அப்டமல் ஸ்கேன் வந்து எடுத்தாங்க. எடுத்தோடனே அவங்களுமே கொஞ்சம் பயந்துட்டே தான் எடுத்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப வந்து என்னடா அது, இந்த பொண்ணு மாசமாக இருக்குது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனோடு தான் எடுத்தாங்க. அவங்க ஹார்ட் பீட்டை பார்த்தோன்னே அப்பா இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன், ஓகே கூல், உன் குழந்தை வந்துக்கு ஹார்ட் பீட் இருக்குது, பயப்படாத, சில், நானும் சில் நீயும் சில் அப்படி சொல்லி ஃபன் பண்ணிட்டே என்கிட்ட பேசியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு தனியாக காட்டினாங்க அந்த ஸ்க்ரீன் வந்து இந்த பக்கம் திருப்பி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூட வந்தவங்களை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து வினோத்தை கூப்பிட்டேன், பார்த்தாங்க, ஹார்ட் பீட் இருக்குது, இனிமேல் பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகும்,
அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி ஒரு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் வந்து அமிச்சாங்க. ஸோ வந்து ஸ்ட்ரகிள்னாலும் ஸ்ட்ரகிள், எனக்கு சாதாரண ஸ்ட்ரகிள் இல்லை. 3 மந்த் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டைம். ஆமாம், அந்த ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புனப்போ 3rd மந்த் எண்டு 90 டேஸ் முடியிறப்ப கரெக்டாக 90 டேஸ், அதாவது 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்களும் ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து இது மாதிரி ஒரு 30 டேஸ் 90 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பலாம்னு நினைக்காதீங்க. ஒரு 120 டேஸ்க்கு மேலே 5 மந்த்துக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் குட். அதுக்கப்புறம் வந்து 5th மந்த்து 4, 5, 6 இந்த 3 மாதம் 4, 5 வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாமிட்டிங் இருந்துச்சு. நான் குடிக்கவே மாட்டேன். நான் தண்ணி குடிக்கிறதே எனக்கு யூஸ்வலாகவே நான் தண்ணி குடிக்கிற பர்சன் கிடையாது. இந்த 3 லிட்டர் 4 லிட்டர்லாம் குடிக்க சொல்லுவாங்க, அது மாதிரி குடிக்க மாட்டேன். ஸோ டாக்டர் எப்போ போனாலுமே நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து தண்ணி குடிமா, ஏதாவது ஒன்று குடிமா தண்ணியை. உனக்கு தண்ணி பிடிக்கலையா லெமன் ஜூஸ் குடி, இல்லை வாட்டர் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி குடி, ஃப்ளேவராக புனிதா போட்டு குடி, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கே வந்து ஒரு 2 டேஸ் தான் பிளான் பண்ணி போனோம். ஆக்சுவலாக எங்களோட நிலைமை வந்து ஒரு 10-15 டேஸ் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. சென்னைக்கு ஒரு 15 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே மேம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் ஒரு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேன், அந்த இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயமெல்லாம் போகலாம். அதேமாதிரி வந்து ட்ராவல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான டைமிங்கில் போக முடியுமோ போங்க. ரொம்ப லாங், இப்போ சென்னை டு மதுரைன்றது 8 ஹவர்ஸ் பஸ்ஸில் 10 ஹவர்ஸு, காரில் 8 ஹவர்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. தேஜஸ் எனக்கு தெரிஞ்சு 6 ஹவர்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் இதை விட கம்மி என்னடான்னு பார்த்தா வந்தே பாரத் இருந்துச்சு 5:15, அவ்வளோதான். 5 ஹவர்ஸ் 50 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து மதுரை ரீச் பண்ணிடலாம் ரயில்வே ஸ்டேஷன். அதனால் நம்மகிட்ட வந்தே பாரத்தில் சரி நமக்கு வந்து வந்து பைசா ஆகக்கூடாது, இப்போ வந்து நம்ம வந்து சேஃப்டி தான் பார்க்கணும், அதெல்லாம் சீக்கிரம் போகும்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் வந்து வந்தே பாரத் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை டு மதுரைக்கு வந்து 5 o'clock போல் என்னமோ ஒரு வந்தே பாரத் இருந்தது. அதில் நான் எக்மோரில் போய்ட்டு அந்த வந்தே பாரத்தில் 5:15 போல் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து சேஃபாக வந்து நாங்கள் வந்து 8 o'clock 5 o'clock ஏறணும். 5 o'clock ஏறிட்டு இங்கே ஒரு 10 o'clock 9:30 அந்த மாதிரி சம்திங் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கே வந்துட்டோம் நாங்கள் 5 ஹவர்ஸில். ஸோ இப்படி தான் வந்து பல தடைகளை தாண்டி வந்து என்னோடய 6 மாதம் ஜேர்னி வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இதுக்கிடையில் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நாங்கள் 6 மந்த்துக்கு லாஸ்ட்டு ட்ரைமஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து என்னென்னா ஒரு 4-5 க்ரைட்டீரியா வந்து எங்களுக்கு இருந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹஸ்பண்ட் வந்து உள்ளே வரணும். ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்னோடய டெலிவரி லேபர் வார்டுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் உள்ளே வரணுன்றது என்னோடய மெயின் வேண்டுகோளாக இருந்துச்சு. அது வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குதுன்னு தேடணும். 2வது வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஹைஜீனாக இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அதனால் எனக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து சர்ச் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அது வந்து ஒரு 7th மந்த் போல் எங்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு 4 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒன்று வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து பிரீத்தி ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து எப்படி காட்டினீங்க வேலம்மாள் ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து பூமா ஹாஸ்பிட்டல். இந்த 4 ஹாஸ்பிட்டல் தான் எங்களோட முக்கியமான ரீசன்ஸ். எங்களோட கோரிக்கையில் வந்து மீனாட்சி மிஷன்ஸ், அப்புறம் வந்து பிரீத்தி, அப்புறம் பூமா இது எல்லாமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. வேலம்மாள் வந்து ஆக்சுவலாக ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம் எங்களுக்கு. பிரீத்தி ஹாஸ்பிட்டல், பூமா ஹாஸ்பிட்டல், மீனாட்சி மிஷன் இதெல்லாம் வந்து ஒரு 1/2 hourக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. மீனாட்சி மிஷன் வந்து வேணாம்னு முடிவு பண்ணுறேன். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து அந்தளவுக்கு ஒப்பீனியன் ஃபீட்பேக் வந்து சரி கிடையாது. கொஞ்சம் மோசமாக கொடுத்தாங்க. இல்லை இது மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நாங்கள் வந்து இது மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் இது சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் அதை பண்ணுவாங்க அப்படின்னாங்களா. ஓகே, ஒரு பேட் ஒப்பீனியன் வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கிட்டோம். இன்னொன்று பிரீத்தி ஹாஸ்பிட்டல், பூமா ஹாஸ்பிட்டல் 2 மட்டும்தான் நாங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதனால் 7th மந்த் 8th மந்த் லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டோம், 2 ஹாஸ்பிட்டலுமே போய் நாங்கள் செக்அப் போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்டோம், ஒரு 4-5 பேர்கிட்ட சஜஷன் கேட்டோம். அப்புறம் எல்லாமே வந்து பூமான்னு ஒரு 4 பேர் சொன்னாங்க. என்னடா 10 பேர் கேட்டதில் 4 பேர் பூமா சொல்கிறாங்க, மீதி பூமா தான் கொஞ்சம் நியர்பை இருந்தது, மீதி எல்லாமே எங்கெங்கேயும் இருந்தது. அப்புறம் பூமாலே வந்து 8th மந்த் லாஸ்ட்டு போல் நாங்கள் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும். நாங்கள் வந்து பூமாவுக்கே டைரெக்டாக போயிட்டோம். பூமான்றது வந்து ஒரு ஹைடெக்கான ஹாஸ்பிட்டல் தான். அங்கே வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா பட்ஜெட்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம வந்து நல்ல ஹாஸ்பிட்டல். ஆமாம், நம்மளோட கம்ஃபர்டபுள் தான் அது முக்கியம். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பிடிச்ச மாதிரி போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல போனோம். இல்லை அந்த ஹைடெக்காக இருக்குது அதுக்காக போகணும் இல்லை. அங்கே போய் ஒரு மேம்கிட்ட வந்து ரத்னம்
ரத்னா மேம்கிட்டையும் நாங்கள் பேசணும். சூப்பர் டாக்டர் அவங்க, செம்ம டாக்டர் அவங்க, செம்ம கூலாக எல்லாத்தையுமே இது பண்ணாங்க. நீங்கள் நார்மல் தாராளமாக பண்ணலான்னாங்க. மொதல் விஷயம் எங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, எப்பயுமே 24 hours டாக்டர் அவைலபிள். மொதல் விஷயமே அதுதான். அடுத்து வந்து நார்மல் டெலிவரி 100% நாங்கள் நார்மல் டெலிவரி தான் சார் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. நார்மல் டெலிவரி இல்லாத பட்சத்துக்கு மட்டும்தான் நாங்கள் சி செக்ஷன் அந்த மாதிரி நாங்கள் போவோம். அது 2. ரொம்ப வந்து லாஸ்ட் மினிட் டெலிவரி டைமில் வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலாக அந்த கொடி சுற்றிடுச்சு, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து சிசேரியன் போவோம். ஆப்ஷன் தருவோம். மற்றபடி நாங்கள் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் வந்து பார்த்தோம். பேஷண்ட் ஓகே சொன்னாங்க நார்மல் டெலிவரி, இல்லைனா சி செக்ஷன் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி தான் சார் ட்ரை பண்ணுவோம். இல்லாத பட்சத்துக்கு நாங்கள் சிசேரியன் போவோம். இப்போ மேடம் இப்போ வந்து வீக்காக இருக்காங்க, இவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அந்த மாதிரி உங்களால் முடியாதுன்ற பட்சத்துக்கு தான் நாங்கள் சி செக்ஷன் போவோம். இப்போ மேம் ஓகே தைரியமாக இருந்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து நார்மல் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. கடைசி எங்களோட முக்கியமான ஆப்ளிகேஷன்ஸே வந்து ஹஸ்பண்ட் வந்து உள்ளே வரலாமான்னு கேட்டோம். ஆப்வியஸாக வரலாம் சார், நீங்களாம் வந்து இருக்கணும் சார் கூட அப்படின்ட்டாங்க அந்த மேம். நீங்களாம் வர்றது நல்லது சார், நீங்களாம் பார்க்கணும், பார்த்தா தான் அந்த வலி வேதனையும் உங்களுக்கு தெரியும், அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. சிசேரியன் தான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அது ஓகே மேம், நார்மலாக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹெட்டுக்கிட்ட நீங்கள் நிற்கணும். அதுக்கப்புறம் வந்து வயிற்று கீழே வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டுருவாங்க, அந்த சைடு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து நான் வந்து எனக்கு வந்து குழந்தைய விட ப்ரீயோட கதறல் சத்தம் தான் நமக்கு முக்கியம். அதுக்காக அவங்கள சமாதானப்படுத்த நமக்கு தேவை, அதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 7th 8th 9th மந்த்தெல்லாம் இப்படி தான் போச்சு எங்களுக்கு. 7th மந்த்தெல்லாம் நான் ஜாலி ஆகிட்டேன். ஆனால் அந்த மூக்கில் ரத்தம் வர்றது மட்டும் நிற்கவே இல்லை. 7th மந்த்தெல்லாம் வந்து நான் எப்பயுமே சும்மாவே நான் வேலையே செய்ய மாட்டேன். ஆனால் இங்கே ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம், அம்மா நீ வேலையே செய்யலையே, உனக்குலாம் எப்படிமா நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் 7th மந்த்துக்கு மேலே நிறைய வேலை குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் தான் நார்மல் டெலிவரி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். பண்ணுவேன், ஓரளவுக்கு பண்ணுவேன், ரொம்ப எஃபோர்ட் போட்டு நார்மல் டெலிவரியே செய்ய மாட்டான்ற அந்த அளவுக்குலாம் இல்லை, எல்லா வேலையும் செய்வாப்புல, இந்த எக்ஸஸாக வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது என்னன்னா நார்மல் டெலிவரிக்குன்னு மெனக்கிட்டு நான் எதுவும் பண்ணலை. அதாவது வாக்கிங் போகணும், நல்லா நடமாடினாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து நார்மலாக தான் நடந்தோம். ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து ஒரு பெரிய விஷயம். போயிட்டு அது வந்து நாங்கள் சும்மா அது நான் வந்து எப்பயுமே கான்ஷியஸாக இல்லை, எனக்கு வந்து சிசேரியன் ஆகணும் இல்லை வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டுமே நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. நான் அப்படியே கோ ஃப்ளோவில் தான் இருந்தேன். எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணல. ஒருவேளை சி செக்ஷன் தான் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. நாங்கள் எப்பயும் போல தான் வந்து வாங்க சரி ஒரு 1/2 hour நடக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் நடப்போம், இந்த உட்காருவோம். நான் ரொம்ப எஃபோர்ட்லாம் போடல, எக்ஸசைஸ் பண்ணல, எதுவுமே நான் பண்ணல. நான் கீழே குனிஞ்சு பெருகணும்வாங்க, தொடக்கணும்வாங்க, எதுவுமே ஆனால் நான் வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஆனால் எனக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆச்சுன்றது என்னாலேயே நம்ப முடியல சீரியஸாக. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபுல் 3 ட்ரைமஸ்டரோட கதைகள். இவ்வளோ தான் நடந்தது. இவ்வளோத்தையும் தாண்டி தான் நாங்கள் வந்து வந்தோம். அதனால் எப்பயுமே வந்து பிரசவத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப 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 காம்ப்ளிகேட், மைண்ட் அளவில் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு கோ வித் ஃப்ளோவில் இருந்தீங்கனாலே நார்மலாக கூலாக ஓகே, உங்கள் தைரியம் தான், இது நம்மளால் முடியும் அப்படின்னா உங்களால் முடியும், தட்ஸ் ஆல். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ரொம்ப போட்டு யூடியூப்பில் போட்டு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறது, அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் ப்ரெக்னன்சி என்னென்னலாம் வலிக்குமா வலிக்காதான்னு பார்க்குறது, கூகுள் பண்ணி பார்க்குறது, இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் போய் இதை பற்றிலாம் சர்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இதெல்லாம் நீ சர்ச் பண்ணி பார்க்காத, உனக்கு வந்து மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் ஆயிடுவேன். அதனால் நீ அதை பார்க்காம ஃப்ரீயாயிரு. நடக்கிறது நல்லதாக நடக்க போகுது. இல்லைன்னா நம்ம நார்மல் லைஃப்பில் எப்படி இருப்போமோ அப்படி தான் நான் வந்து ப்ரெக்னன்சி லைஃப்பில் இருந்தேன். பட் எனக்கு ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த நோஸ் ப்ளீடிங் இருக்கிறது அண்ட் வந்து கொஞ்சம் பேக் பெயின், கால் பெயின், அதெல்லாம் யூஷுவல் பெயின் தான். ரெண்டாவது வந்து என்னோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, தைராய்டு கிடையாது. இந்த 3 விஷயம் ப்ரெக்னன்சியில் இம்பார்ட்டண்ட்டு. அது எதுவுமே எனக்கு எல்லாமே நார்மல். ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 9th மந்த் வரையும் நார்மலு. அதே மாதிரி வெயிட் வந்து கிராஜுவல்ட்டாக அவங்க மேம் சொன்ன அளவுக்கு தான் வெயிட்டுன்றது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகலை. நடுவில் வந்து எனக்கு ஒரு இடத்துல மட்டும் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாச்சு. ஆமாம்,
ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இந்த அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லுவாங்கள்ல இந்த சவரொட்டி மட்டன் எலும்பு அதெல்லாம் சாப்பிட்டு சூப் வச்சு சாப்பிட்டா அதெல்லாம் நார்மலாக அந்த மாதிரி இது சாப்பிட்டு எனக்கு டெலிவரி டைமில் வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து 11+ வந்து வந்துருச்சு. அதனால எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் எல்லாமே கேட்டு வச்சிருக்கேன் மேம், பிளட் வேணுமா என்ன வேணும் சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் ஆல் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா. டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏன் வந்து நான் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, அது இதை விட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எனக்கே வந்து இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு வாட்டி தானே நடக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் செம்ம சான்ஸே இல்லை. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட அப்படியே கூஸ் பம்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸு ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸை விட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, அது இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது இந்த 10 மாசத்துல நடந்த எல்லா விஷயமும் அந்த ஒரு நாள்ல நடந்தது. அது வந்து நான் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது இன்னும் ஜாலியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஆமாம், சரியான ஃபன் அதில் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி. ஆமாம். ஸோ ஸ்டே டியூன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் தான் எங்களுக்கு பூஸ்ட்டு. ஆமாம். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு டெலிவரி வ்ளாகில் பார்க்கலாம். ஆமாம், டெலிவரி வ்ளாகில் பார்க்கலாம். டாட்டா பை பாய். என்ன பாய் சொல்லிட்டு டாட்டா பை பாய் சொல்லு. டாட்டா பை.